ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் தம்பியோட ஒரு ஈவெண்ட் ஒன்று கோவாவில் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுக்காக தான் அவனை கூட்டிகிட்டு நாங்கள் கோவா போயிட்டுருந்தோம். என்ன நைட்டு வந்து ட்ராவல் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஊரில் வந்து இங்கே தருமபுரிலேயே வந்து ஒரு 4:30க்கு மேலே கிளம்புனோம். நியரஸ்ட் நாங்கள் தருமபுரியில் வந்து எல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வண்டி சின்ன வண்டியாக இருந்ததுனால உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. இன்னும் பெரிய வண்டி பஸ்ஸுன்னா வந்து உள்ள ஸ்பேஸ் நிறைய இருக்கும், லக்கேஜ் வச்சுக்கிட்டுக்கலாம். இது வந்து மேலேயே லக்கேஜ் நாங்கள் கட்டிட்டோம். ஏன்னா வந்து 3 days அங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுனால கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் பெருசு தான். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அதனால மேலே எல்லாமே லக்கேஜ் எல்லாம் எங்களை மாதிரி வந்து 4 ஃபேமிலி போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு 4 மெம்பர்ஸ்னால் கூட எங்கள் வீட்டில் 5 மெம்பர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் ஆகிடுச்சு. குழந்தைங்களோட 15 பேர் கணக்கு வந்துடுச்சு. ஸோ வந்து லக்கேஜ் எல்லாம் மேலே கட்டிட்டு கிளம்புறதுக்கே வந்து ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. ட்ராவல் மட்டும் இங்கே 6:30 கிளம்பி தருமபுரியில் கிளம்பி கோவாவில் நாங்கள் போய் இறங்கும்போது வந்து 11 மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில வந்து நாங்கள் வந்து நைட்டு டிஃபன் வந்து பெங்களூரில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் மார்னிங் டிஃபனும் வந்து கர்நாடகா கோவா பார்டரில் சாப்பிட்டோம். அப்புறம் என்ன, அது முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதே மாதிரி பர் பர்சன் வந்து நாங்கள் பேக்கேஜில் போனோம். ஒரு ஆளுக்கு வந்து 11,000 பேக்கேஜு. அதுலேயே வந்து 2 nights 3 days வந்து அதிலே வந்துடுது. வித்து ஃபுட்டு தண்ணி எல்லாமே அதிலே வந்துடுது. ஸோ வந்து நாங்கள் வந்து 5 பேர் போனதுனால அதுவே வந்து எங்களுக்கு ஓவர் காஸ்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா 11,000 போது அது 55,000 ஆகிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஃபீஸ் அது இதுன்னு என்னென்னவோ ஆகிடுச்சு. சரி, பிள்ளைங்களுக்காக நல்ல பையன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்காக வந்து இது நம்ம செஞ்சால் தான் அவன் வந்து ஃப்யூச்சர், ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வேலிடுன்றதுனால நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போக வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் என்ன, நாங்கள் வந்து ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து டைம் கம்மியாக இருந்ததுனால முதல்ல வந்து அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து மப்புசான்ற இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து கோகோ பீச் இருந்தது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா கடல் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த கடல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் மெரினா போயிருக்கேன், அப்புறமா மகாபலிபுரம் பீச்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் கேரளாவில் அங்கே பார்த்துருக்கோம் பீச்சு. அதில் வந்து மணல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக நடக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கோகோ பீச்சில் வந்து மணலே இல்லை. ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலரான இது மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு தரையில். அது வந்து ஏதோ பேக் வாட்டர். நாங்கள் அதில் தான் வந்து இந்த போட்டிங்கெலாம் எல்லாம் நிறைய போயிட்டுருந்தாங்க. அங்கேயும் கடைங்கள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்டு கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா ஒரு வேளை அங்கே வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வரதுனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல. எது எடுத்தாலையும் வந்து விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு வேளை குறைச்சி கேட்டு வாங்கணுமோ தெரியல. நம்மளுக்கு வந்து அந்த வாய் சம்பளத்தையும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஒரு டைம் 2 டைம் சொல்லுவோம், சரி போடா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி டைப்பு. நல்லா வந்து விலை பேசி வாங்குறவங்க நல்லா வாங்கலாம். அப்புறம் என்ன, போட்டிங் போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 400 ருபீஸு. எங்களுக்கு அதுலேயுமே வந்து 5 பேருன்றதுனால காஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து இந்த கோகோ பீச் போனோம்னா வந்து அங்கே ஃபோர்ட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஜெயில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டால்பின்ஸ் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனது நம்ம ஊட்டியில் போயிருக்கோம் போட்டிங்கு. அது வந்து லேக்குன்றதுனால ஒன்றும் பெருசாக அலையெல்லாம் இல்லை. ஆனால் இது வந்து கடல் இல்லையா, எப்படி இருந்தாலும் பயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கேரளாவில் வந்து கடலில் போகும்போது அது வந்து ஒரு ஃபைபர் போட் மாதிரி இருந்தது. அதனால் அது நல்லா டான்ஸ் ஆடிட்டு அது வந்து அதுவும் கிட்டத்தட்ட வந்து ரிவர் மாதிரி தான் இருந்துச்சு, லேக் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அலை வேறு வந்ததா, ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி அவங்க காமிச்ச மாதிரி அதாவது காமிச்சிட்டு வந்தாங்க. ஃபோர்ட்டு அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. டால்பின்னு கொஞ்சம் நேரம் வந்து எங்கடா வரல பக்கம் வந்து பார்க்கும்போது வந்து கடல் ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போக 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 ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா தண்ணி பக்கம் இருக்கும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே போக போக தண்ணி ரொம்ப அந்த போட்லேயே பாதி நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்த மாதிரி இருந்தது. பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் டால்பினும் வந்தது. அழகாக ஒரு 2, 3, 4 டால்பின் வந்தது. அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துல
ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க பசங்களாம் டால்பினை பார்த்து. இதில் வேறு அதில் 15 பேர் தான் போன மாட்டேங்குது. 15 லைஃப் ஜாக்கெட் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பெரியவங்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டோம், சின்ன பசங்களுக்கும் போட்டு விட்டுட்டோம். அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் ஒரு 2-3 பேர் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வேறு நாங்கள் போனதே வந்து 15 பேர் இல்லையா, எங்களுக்கே சரியாக போச்சு. சரி கூட இருந்தவங்களுக்கெல்லாம் வேறு ஆளுங்க வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் கழட்டி கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இருந்தாலும் பயந்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ தண்ணியில் போது உயிரை யாருனாலும் கையில் பிடிச்சிட்டு தானே போய் ஆகணும், அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை வேறு குழந்தைங்கள வேறு கையில் வச்சுருக்குமா, அது இன்னும் ஐயோ சாமி வராமையே இருக்கலான்ற மாதிரி இருந்தது. அவங்க வேற வந்து நம்மக்கிட்ட சாமர்த்தியம் காமிக்கிற மாதிரி அப்படி போட்டு அப்படி இப்படின்னு வளைச்சி தண்ணியில் நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க ஒரு மாதிரி. அப்புறம் என்ன அழகாக அந்த டால்பின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வந்து இந்த தனியாக கப்புள்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்களா அந்த ரைடு, அந்த போட்டில் அந்த மாதிரிலாம் நிறைய வந்தாங்க. அப்புறம் பெரிய போட், பெரிய லக்ஸுரி போட்டெல்லாம் வந்து ஓன் போட்டெல்லாம் நிறைய வச்சுருவாங்க போல். அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி போட்டுங்களையும் பார்த்தோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுப்பனை இல்லை, நம்ம என்ன அவ்வளோ பெரிய பணக்காராகி அந்த மாதிரி போட்டு வாங்க போகிறோமா, வாய்ப்பில் கண்ணில் மட்டும் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு வரத்துக்கு ஐயோ ஒரு ஆளுக்கு 400 கொடுத்து இதில் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு சுற்றி பார்க்கறதுக்காக வந்ததுனால செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் என்ன டால்பின்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன ஒன்று இந்த டால்பின் பாவம் 1-2 எகிரி குச்சா சரி, எங்களா மாதிரி பார்க்க போடும் போட்டுங்களாம் சருன்னு அதுக்கு பக்கம் போகிறாங்களா, அது பாவம் பயந்துட்டு ஓடி போயிடுது. அப்படி தான் இருந்தது. டால்பின் வந்து நிறைய வந்து அழகாக பார்க்க முடியல, அதுக்கு டைமிங்கே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அது இப்போ எங்களை விட்டா போதும்னு சொல்லிட்டு எப்போ திருப்பி சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறமா அவங்க என்ன கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதுக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு எங்களுக்கு. வந்த உடனே இருட்டின பின்னாடி என்ன பண்ண முடியும். சரி அடுத்து வந்து இன்னொரு பீச் ஒன்று இருக்குது, அங்கே போனால் வந்து பீச்சில் நம்ம இங்கே உள்ள வழியாக நம்ம இந்த கடலில் போகும்போது போட்டு காமிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த போர்ட்டை நீங்கள் வந்து வெளியில் பார்க்கலாம். இந்த டைமிங் வந்து 5:30க்குள்ளே உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஓடனா நாங்கள் போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சோகமாயிடுச்சு. உள்ளே எங்களால் போக முடியல, வெளியே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ உள்ளே வந்து அலோவ் பண்ணல. கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நிறைய வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் நினச்சி ஒரு வேளை நம்மள மாதிரி இவங்க ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களா இருப்பாங்களோ, பெரிய பஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால பார்த்தா அவங்க வந்து சுற்றி பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் நல்லா இருந்தது. அந்த இடம் ஒரு வேளை நல்லா இருந்துக்கும் போல், நாங்கள் தான் போய் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க, அடுத்த நாள் பார்க்கலான்னா அடுத்த நாள் வந்து அடுத்த லொக்கேஷன் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. அங்கேயும் எங்களால் போய் பார்க்க முடியல. அதனால் நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியல. சரி நெக்ஸ்ட்டு வந்து அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபுட்டு என்னென்னா, நாங்கள் வந்து காலையிலே வந்து டிஃபன் சாப்பிட்டேன்னு சொன்னோம் கர்நாடகா பாரில். மதியம் வந்து கோவா சாப்பாடு சாப்பிட்டோம். கோவா சாப்பாடு நம்ம போன உடனே வந்து எங்களுக்கு தமிழ் கடை ஒன்று, தமிழ் பேரோட திருமலை உணவகமும் ஒன்று இருந்தது. அப்பா சாமி, தமிழ் கோவாவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு நாள்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸ் ஆகிப்போச்சு. அங்கே போனால் நம்ம ஊர் சாப்பாடு வழக்கம் போல் சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம், அப்புறம் மீன் குழம்பு, ஒரு மத்தி மீன் ஃப்ரை என்னவோ வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சரி நம்மளுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காதோ, வெறும் இந்த நார்த் இண்டியன் ஃபுட்டு மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேளை ஒரு வழியே எங்களுக்கு வந்து சாம்பார்லாம் கிடச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த போர்ட் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். 6 o'clock மேலே ஆனதுனால ரூமுக்கு போயிட்டோம். நைட்டு டின்னர் வந்து அதே மாதிரி வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து அங்கே போய் கோவாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்களாம். அவங்க வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் சமைக்கிறதுக்காக போனவங்க அங்கேயே வந்து வீடு வாசல்னு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டு இன்னும் வந்து இந்த ஹோம் ஸ்டே மாதிரி நடத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கறி குழம்பு தான் வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு மட்டும் இது சப்பாத்தி ஊட்டாமல் சாதம் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. ஆனால் ஒயிட் ரைஸ் வாங்கி அவங்களுக்கு குழம்பு ஊற்றி குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டோம். மற்றபடி சப்பாத்திக்கு அந்த சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியூர் போனாலே நம்ம வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்றது வேறு லெவல். நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்னா அவங்க என்னென்ன வந்து அதில் ஆட் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. வீட்டில் செய்கிறவங்கன்னும் போது
அவங்க வீட்டில் எப்படி சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சமைப்பாங்க இல்லையா, அதனால் தைரியமாக சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் டே. தென் செகண்ட் டேவும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக இருந்தது எங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு. அது வந்து இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் தோசை, இந்த மாதிரி வந்து ஐட்டம் இது பண்ணியிருந்தாங்க மார்னிங்கு. அதனால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபுட் வைஸும் நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு வழியாக நைட்டு நாங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 300-400 மீட்டர்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் எங்கள் பீச்சு. அதுக்கு பேர் ஏதோ கார்டியில் ஏதோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்துச்சு. அந்த பீச் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். நடந்தோம். செமையாக நடந்து போன பின்னாடி அந்த பீச் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வெளிச்சத்தில் வந்து செம்மையாக இருந்துச்சு. நைட் லைஃப், கோவா லைஃப்ன்ற எப்படி இருக்குன்னு அங்கே தான் பார்த்தேன். ஆமாம், அதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்னொன்று விட்டுட்டேன். நாங்கள் வந்து அந்த கோகோ பீச்சு முடிச்சுட்டு அந்த ஃபோர்ட் பார்த்துட்டு அடுத்து வந்து இன்னொரு பீச்சுக்கு போனோம். அந்த பீச் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லாருமே நம்ம அந்த பீச்சை வந்து டிவியில் பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம ரசித்த பாட்டு ஒன்று அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த பாம்பே படத்தில் வருதுல அந்த உயிரே உயிரே சாங்கு, அந்த பீச்சுக்கு தான், அந்த அந்த பாட்டில் வர பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஐயோ அப்பா, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனது வந்து அங்கே வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால அதில் அந்த க்ரீனிஷாக இருந்ததெல்லாம் இல்லை, காஞ்சி போன மாதிரி இருந்தது. அதனால் வந்து அந்த பாட்டில் வர மாதிரி அந்த க்ரீன் கலந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து உண்மையிலுமே பார்த்த உடனே இந்த மாதிரி உயிரே உயிரே பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே எனக்கு வடிவேல் வெர்ஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. உயிரே உயிரே தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடி விடுன்ற மாதிரி அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச்சில் தான் நாங்கள் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வந்து அழகாக அந்த போய், அதுவும் ஒரு போர்ட் மாதிரி தான் தெரியும். போர்ட் மாதிரி இல்லை, அது கட்டி விட்டுருக்காங்க. அது போய் உள்ளே போய் அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏறி நின்று கடலை பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. கீழே போனால் மணல் இன்னும் அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நைஸ் சன்ன மணல். ஏன்னா நம்ம ஊர் பீச்செல்லாம் வந்து கொஞ்சம் மணல் பெருசு பெருசாக இருக்கும், கால் வச்சு நம்மளால் நடக்கவே முடியாது. ஆனால் இந்த பீச்சில் வந்து ரொம்ப சன்ன மணலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நிறைய நேரம் வந்து அந்த பீச்சில் தான் விளையாடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 7:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது தண்ணி. டைம் ஆக ஆக, அது நம்ம போனதெல்லாம் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்து நாளுங்கன்னு நினைக்கிறேன். அதனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் அலையெல்லாம் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணி அளவு ஏறி வர மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் ஒரு இடத்துல வந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஏறி வந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னடா டைம் ஆக ஆக கடல் வந்து இன்னும் அதிகமாக பெருசாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரை என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வச்சோம். தண்ணியில் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா திருப்பி எத்தனை வருஷம் கழித்து நம்ம இங்கே வரப்போகிறோமோ, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சான்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு ட்ராஜடி ஆச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரூமில் இருக்கும்போதே முன்னாடியே வந்து இடத்த காமிக்கிறோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம். அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி எங்களை கூப்பிட்டு போகும்போது பயங்கரமாக வழியே தெரியாமல் ஒரு 2-3 அந்த என்ன சொல்லுவாங்களே, முட்டு சந்தெல்லாம் தாண்டி போயிட்டாரு. இடமே தெரியாமல் தேடி அப்புறம் திருப்பியும் எங்கள் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க சொல்லி தான் வந்து அந்த வழிக்கு நாங்கள் போய் திரும்பவும் ஜாயின் பண்ணோம். நடந்து வளைஞ்சு போனால் எல்லாம் ஒரே சந்தா தெரியுது. அதுவும் என்ன சொல்லணுன்னா, கோவானா நான் கூட பெருசான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் அப்படியே மாளிகை, அப்படியே அடுக்கடுக்காக பில்டிங் இருக்கும். இப்போ சென்னையெல்லாம் எப்படி போகுது, அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். கண்டிப்பாக சுத்தமாக இல்லைங்க. நிறைய நான் வந்து இந்த கோவாவில் வந்து ஓட்டு வீடு தான் அதிகமாக பார்த்தேன். நம்ம வந்து பட்டிக்காட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஓட்டு வீடுங்க தான் நிறைய பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக போயாச்சு. அங்கே போனால் வந்து தமிழ் சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. பாப்பா, கோவாவில் தமிழ் சீரியல் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. கேட்குறதுக்கே ஒரே ஆனந்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து அந்த சொன்னேன் இல்லையா, ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸு, அது போயிட்டா கண்கொள்ளா காட்சிங்க. கடல் பக்கம் லைட்டு தான், அது கிட்டத்தட்ட அவங்க 3 மணி வரை விடிய பார்ட்டி பண்ணிகிட்ருப்பாங்களாம். நாம் என்னத்தை கண்டோம், நாம் சாப்பிட்டோமா, சாயந்தரம் ஈவினிங் வரை பார்த்தோமா, போய் ரூமில் மட்டையானமான்ற கேஸுங்க.
அவங்க பார்த்தா ஃபேமிலியோட அங்கங்கே என்ன சொல்லுவாங்களே மினி பாராவும் இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நிஜமாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து அங்கே தான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டதை கண்கூடா பார்த்தேன். அப்போ தான் வெக்ஸ் ஆகிட்டேன் நான். ஐயோ என்னடா இது, இதுதான் கோவாவோ அப்படின்ட்டு. லைட்டு அது பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்களா அரபிக்கடலை ஒட்டி இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போனோங்க. அதுலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் நம்ம வந்து இந்த கடைங்கள்லாம் இருக்கிற ஷாப்பிங் பண்ணுற ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைங்க இருக்கிற ஏரியாவுக்கு நடக்கிறோம் நடந்துனே இருக்கோம். பார்த்தா வந்து பாதி வழியில் தம்பியை நான் நான் தூக்கிட்டு நடந்தேன்னா என்னால் நடக்க முடியல. அங்கே போய் வந்து சரி நிறைய பெஞ்சஸ் போட்டுட்ருக்காங்க, சேரு டேபிள்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு டேபிளில் உட்காந்தேன். பார்த்தா மெனு கார்டு நீட்டுறாங்க. ஐயோ நான் அதுக்கு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோதான். நம்ம உட்காந்தாவே வந்து சாப்பிட தான் வந்திருக்காங்களோ, அது ரெஸ்டாரண்ட் அடங்குது. என்னடா ஏன்டா கவர்மெண்ட் பீச்சில் இப்படி வந்து சேரை போட்டு அநியாயமாக வசூல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு வந்து அதில் உட்காரக்கூடாது, அங்கே வந்து புக் பண்ணிட்டு தான் உட்காரணுமா. அவங்கக்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலையும் வந்து பர்மிஷனோ இல்லை வந்து பே பண்ணிட்டோ அந்த மாதிரி தான் உட்காரணுன்ட்டாங்க. சரி டென்ஷன் ஆகிட்டு போங்கடா டே அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் நான் பையனை தூக்கிட்டு கண்ணமாக நடந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன ஒரு வழியாக அந்த வழி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அந்த ஷாப்பிங் போகிற இடமெல்லாம். போய் முடிஞ்ச வரை ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் செகண்ட் பாகம் வருது. பாய்.